நாள். இன்னைக்கு நவராத்திரியோட டே 5. இன்னைக்கு ஈஸியா ஒரு 15 மினிட்ஸ்ல செய்யக்கூடிய தேங்காய் திரட்டு பால் எப்படி பண்ணலாம் பார்த்துடலாமா? இது எந்த ஊர் ஸ்பெஷல்னு தெரிஞ்சுட்டா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டு நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் தேங்காய் வந்து அந்த கப்பில் முடிஞ்ச அளவுக்கு நல்லா அமுத்தி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வறுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி வந்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க தேங்காய் பால், அதுக்கப்புறம் கேஷ்யூஸ் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கணும். இப்போ அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதியும் சேர்த்து நல்லாவே கிளறி விடுங்க. நெய்யோட சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 கப் தேங்காய்க்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் நல்லா கெட்டியாக திரண்டு வரும். விடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், சீக்கிரமாக திரண்டு வந்துடும். இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம கேஷ்யூஸையும் தேங்காய் பல்லையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறிக்கலாம். இப்போ சூப்பர் டேஸ்டியான தேங்காய் திரட்டுப்பால் தயாராக இருக்குது. இந்த நவராத்திரிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். ஹாப்பி குக்கிங். பாய்.